சரி, ரெடியாக பாமுகம் பா டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது யோகாசன பயிற்சி என்று எப்பொழுது தர்ஷினி சண்முகநாதன் அவர்கள் ஆசிரியர் இணைந்திருக்கின்றார்கள். இனிய வணக்கம். வாருங்கள். உற்சாகமான வணக்கம் மணியக்கா, இனிய காலை உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது பஸ்டோடைய பாமுகம் பாட்டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 244 இன்று 24/2026 திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை 7ஆம் நாள் இணைந்திருக்கிறோம். இது பாமுகம் பாட்டிவி. சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதமான ஏப்ரல் மாதம் இதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய குரல் அதிகாரம் என்பது நட்பாராய்தல். குரல் 797. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஓரி விடல். ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஓரி விடல் என்ற திருக்குறளின் விளக்கம். ஒருவனுக்கு ஊதியம் என்பது என்று சொல்லப்படுவது ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் நட்பை ஒழித்து விடுதலாம் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய பழமொழியாக சத்தியத்திற்கு மற்றொரு பெயர் மனச்சாட்சி என்ற பழமொழியோடு உங்களுடன் இணைய வருகிறது இளையோர் யோகா அங்கம் 244. எல்லோரையும் அன்பாக அழைத்தபடி இன்று என் கண்களில் பட்ட வரிகளுடனும் இணைந்து கொள்கிறேன். இது 2016ஆம் ஆண்டு நான் இங்கே படித்த வரி இங்கே சேர்த்து வைத்திருந்தேன். அது உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் அற்புதமானதே, நேற்று மீண்டும் பெறாது, ஆனால் அது சொன்ன பாடம் ஏராளம். புரிந்துகொள் என்று புதிதாக பிறந்திருக்கிறது. இது உன்னை பக்குவப்படுத்த போகிறது. புரிந்துகொள். நாளை நிச்சயம் நம் கையில் இல்லை. அதை பற்றி கற்பனை தான் உள்ளது. புரிந்துகொள். ஒவ்வொரு நாளும் நீ புதிதாய் இருக்கிறாய். நேற்று இருந்த நீ என்று இல்லை. புரிந்துகொள். இன்று எல்லோரும் புதியவர்கள் தான். அதனால் அவர்களிடமும் மாற்றம் உண்டு. புரிந்துகொள். புரிந்து கொள்வோம். புரிந்து கொண்டு இன்றைய நாள் பொழுதுல நாங்கள் 100, 200, 300 என்று தாண்டி செய்கிற இந்த பயிற்சிகள் எங்களுக்கு நிறைய மனசுக்கும் உடலுக்கும் இலக்கத்தன்மையாக இருக்கிறது. இருந்தெழும்பக்கூடியதா இருக்குது. கைகளை உயர்த்தக்கூடியதா இருக்கிறதுக்குரிய பயிற்சிகளை நாங்க செய்கிறோம். அமைதியா இருக்க பழகிறோம். நிறைய விஷயத்தை உள்வாங்குறோம். எங்களை நாங்க உணர்கிறோம். ஒவ்வொரு நாளையும் நாங்க எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்றோமோ அப்படி நாங்க எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள மனசுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும். நிம்மதியான உறக்கம் தான் ஒரு மனிதனுக்கு புத்துணர்ச்சி தந்து கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் புதிதாக ஆக்கக்கூடிய நாட்களாக அமைகிறது. அது எங்களுக்கு இந்த பயிற்சி மூலம் சின்ன சின்ன முயற்சியால கிடைக்கிற சில ஆசனங்களாலதான் எங்களுக்கு அது கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பாமுக தளத்தால். மீண்டும் பாமுக தளத்துக்கு நன்றி கூறி மாணவர்களுக்கும் நன்றி கூறி எல்லோரையும் அன்போடு அழைத்து செல்கிறது தர்ஜினியில் யோகா அங்கம் 244. வணக்கம். ஓடிவாங்க எல்லாரும். நீண்ட கண்களை மூடி நல்ல ஆழமான உள்மூச்சு, அமைதியான வெளிமூச்சு. ஆனா அந்த உள்மூச்சு உள்ளுக்கு போறதோ சரி, வெளியில வர்றதோ சரி கேட்கக்கூடாது. நல்ல சத்தம் இல்லாம நல்ல ஒரு அழகா உள்ளுக்கு எடுத்து சந்தோஷமா சிரிச்சபடி எந்த கவலையும் முன்னுக்கு இருந்த கவலை பின்னுக்கு வரப்போற கவலை எல்லாத்தையும் மறந்து கண்களை மூடி நாக்கொண்டு மாட்டாம வெளியொண்டும் உருட்டாம, அதாவது அது பிரட்டியோ நீட்டியோ பார்க்காம கண்களை அப்படியே மடல் அப்படியே மூடி கழுத்தை மடிக்காம நிமிந்து இருக்கிறதா. மூச்சுல மட்டும் கவனம் செலுத்துங்கோ. இன்றையான இந்த நாள்ல நான் செய்ய போற பயிற்சி எனக்கு உகந்த பயிற்சியை நான் செய்ய போறேன். எல்லா உடல் உறுப்புக்கும் ஏற்ற ரத்த ஓட்டத்தை செயல்படுத்துற மாதிரி என்னால முடிஞ்ச முயற்சியோட இந்த பயிற்சியை செய்ய போறேன். எனக்கு இது நிச்சயம் பலனளிக்கும் என்று உங்களுடைய வார்த்தைகளால உங்களோட உடல் உறுப்போட நீங்க தயார் செய்ய போறீங்க. அவ்வளவுதான். கண்களை திறந்து எழும்பி நல்லா கைய காலை எல்லாம் ஆட்டி உதறி நீட்டி மடக்கி எல்லாம் செய்த பிறகு நிமிந்து எல்லாம் நின்று எல்லாம் செய்து கீழே தெரிஞ்சு
சரியா இருக்கிற கையை உயர்த்தி துள்ளி ஆடி மடிச்சு காலை நேற்று விடணும். சரி பதிலை பார்க்கணும். காலெல்லாம் தெரியுது. ஜெயமந்திரக்காவும் செய்வீங்க. வாழ்ந்துக்கள் வாங்குவோம். நல்லா மடிச்சு விடுவோம். இன்று முக்கியமா சொல்ல போனா வீரபத்ராசனத்துல 3வது புதிய நிலை படிக்க போறோம். சரி, வீரபத்ராசனத்துல 2 நிலை சொல்லி தந்திருந்தா என்று 3வது நிலை. நல்லா பின்னுக்கு இருக்க கையை கட்டுங்க. நல்லா இப்படி கட்டிட்டு இருக்க பின்னுக்கு முன்ன காட்டி விடுங்க. எல்லாம் முன்னுக்கு கட்டிட்டு முன்னுக்கு உயர்த்தி விடுங்க. நல்லா மூட்டுக்களை காலை நல்லா உதறி விடுங்க. மெதுவா ஆனா நீட்டி காலாட்டி பாருங்க. வேலை செய்யோண்டு பின்னுக்கும் முன்னுக்கும் நல்லபடியா பிடிச்சு கொண்டு நிமிர்ந்து நின்று கொண்டு அதே மாதிரி மற்ற கால் நல்ல வடிவா நிமிர்ந்து அப்படியே இருக்கா மடிச்சு விடுங்க. மடிச்சு பிடிச்சு விடுங்க. அப்படி இருக்கா இருக்கிறோம் எடுக்கலாம் இருக்கிறோம். நல்லா பின்னுக்கு காலை பின்னுக்கு அடிச்சு விடுங்க. நல்லா முன்பக்கமா உயர்த்தி விடுங்க. மெதுவா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. சரி, இனி நாங்க தோப்பு கரணம் போட போறோம். தோப்பு கரணம் 10 எண்ணிக்கை. அது முடிந்தவர்கள் மெதுவா போட்டு கொள்ளுவோம். களிமண்ல போட்டு ரெடி. காதல் எல்லாருக்கும் பிடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 நிறைவாக 10. மிக சிறப்பு. அப்படியே நின்று நின்று ஓடி விடுங்க. கை எப்படி பிடிச்சு ஒரு ஓட்டா நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. மூச்சு தகவலா சரி. தலைக்கு கழுத்து முழங்கை கை இடுப்பு கால் முழங்காலுக்கு சிறப்பு. நிமிர்ந்து நில்லுங்க. தேரா நில்லுங்க. சிரிச்சு கொண்டு நில்லுங்க. இடுப்புல கை வச்சு தலைக்கு நல்லா கீழே முடிஞ்சு நிமிடம். நல்ல வடிவா மூச்சு எடுத்துக்கொண்டு போகைக்குள்ள நிமிட வேணும். மூச்சை விட்டு கொண்டு போகைக்க முடியுங்க. சிறப்பு. அப்படியே வலது பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமா கைய சுற்றி நல்லா மூச்சு எடுத்து விட்டு நிமிர்ந்து நின்று ஆறுதலா என்ன வடிவா நான் செய்யறேன் என்று உங்களுக்குள்ள அந்த சந்தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவோம். இப்ப மற்ற பக்கம் என்ன வடிவா எனக்கு நோகாம வருகிறது. கொஞ்சம் நந்தா அதை நோகடிக்காம செய்யுவோம். ஆகவும் நந்தா அது வேண்டாம் நிப்பாட்டிக்கொள்ள பாருங்க. முதல்ல விட நான் வடிவா செய்யறேன். அந்த சந்தோஷம் உங்களுக்கு இருக்கு. சிறப்பு. இப்ப கையிட்டு மறுபடி கையை பொத்தி பிடிச்சு நல்ல வடிவா நிமிர்ந்து நின்று ஒரு கையை இடுப்புல வச்சு எவ்வளவு உங்களுக்கு வேகமா சுத்த முடியும்னா எப்படி நல்ல வேகமா சுத்தி கொள்ளுமோ நல்ல ஆறுதலா சுத்த போடுங்க. நல்லா நிமிர்ந்து மூச்சோட சிறப்பு. 15 நெவிசல்லையும் கொஞ்சம் இன்னைக்கு நிக்க வர. வணக்கம் நகலவதி என்றுதான் வந்திருக்கிறார் நினைக்கிறேன். அப்படியா ஜெயமலதா தெரியுது. நல்லா எல்லாரும் வர இல்ல ஜெயமலதா நல்லா நினைக்கிறீங்க. சந்தோஷமா செய்யுங்க. எவ்வளவு கெட்டிக்காரனாங்க. முன்பக்கம் சுற்றினவன் பின்னுக்கு கெட்டிக்காரன். இப்ப நல்ல வடிவா இந்த கைய அப்படியே கைய கொண்டு தோல் முள்ள வச்சு முன்னுக்கு நிமிர்ந்து நிக்கணும். முன்பக்கமான மெதுவான ஒரு சுற்று. நல்ல அப்படியே பின்பக்கம் சற்று சிறப்பு. அப்படியே கைய டிஷன் டிஷன் 15 டிஷன் நல்ல வடிவம் முன்னுக்கு நீட்டி இடிச்சு விடுறோம். முன்னுக்கு நேற்றம் உள்ளுக்கு படிக்கிறார். முன்னுக்கு நேற்றம் உள்ளுக்கு படிக்கிறார். சிறப்பு. அப்படியே முஷ்டி பிடிச்ச கைய அப்படியே மூட்டுக்களை மணிக்கட்டுகளை மடக்கி சுத்தி
உள்ளுக்கு சுத்தி வெளியில சுற்றி. சரி, அப்படியே நல்லா கைகளை கிட்ட எடுத்து உதறிக்கொள்ளுமோ. சில வேளை கை உழையும் உங்களுக்கு, மெதுவா செய்யுவோம். அப்படி விரலை கைய முன்னுக்கு நீட்டி 4 விரலையும் பின்னோக்கி தர. நல்லவன் நல்லா முன்னுக்கு நீட்டி அதே மாதிரி அதை கீழே பிடிச்சு இப்படி இப்படி தள்ளி விடணும். நல்லா நோகடிக்காம மறுபடியும் இருக்க உதறி விடணும். அழகா ஒரு கையை கழுவிட்டு அப்படியே கிரீமா பூசலாம். வடிவா வடிவா எல்லா விரலுக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் ஆறுதலா வடிவா அழுத்தி பூசிவிடும். அது நகங்கள் எல்லாத்துக்கும் பூசும். நல்ல வாசமா இருக்கு நல்ல கிரீம். அப்ப அப்படியே நீவி எடுத்து விடுவோம். நெட்டி முறிக்க எழுப்போம். அது மாதிரி இப்ப 2 கைகளையும் சேர்ந்து ஒன்றோட ஒன்று கொஞ்சம் அழுத்தமா தரணும். உள்ளங்கை எல்லாம் அப்படி அடிக்கடி மணிக்கட்ட பக்கம் பக்கவாட்டுக்கு கோர்த்து அடிச்சபடியே நிறுத்தி விடுவோம். வாசனம் அப்படியே தடாசனத்துக்கு நாங்க பிடிச்சிருப்போமல்லோ, அப்படியே 2 கையையும் முன்னுக்கும் பின்னுக்கும் அசைச்சு மேல கீழே முன்னுக்கு பின்னுக்கு வேணும். சிறப்பு. அது பெரிய பெரிய பயிற்சியா இருக்கு. உதறி நிறைவு செய்யலாம். இதோட சேர்த்து நாங்கள் தலையில் அடிப்போம் அந்த பயிற்சி. அதையும் ஒரு 30 வினாடிகள் தட்டி விடுவோம். மெதுவா நிமிந்திருக்கிறோம். மெதுவா அப்படியே தட்டி விடுறது 30 வினாடிகள். அது நெற்றி வரையும் வரும். பின்பு அந்த காதை அப்படியே பிடிச்சு இழுத்து விடுவோம். காதையும் அப்படியே முழு காதையும் பிடிச்சு இழுத்து விடுறது. நல்ல வடிவா மூச்சுல கவனம் செலுத்துவோம். நல்லா இழுத்து இந்த காதை கட்ட விரலும் பெருவிரலும் இது அப்படியே சுருட்டி பிடிச்சிட்டு விடுறது. அப்படியே சேர்த்து பிடிக்கிறது விடுறது. அதே மாதிரி இந்த புருவங்களை பிடிச்சு மேல புருவங்கள் இருக்குதானே, அது அப்படி அழுத்தம் கொடுத்து வரும். சிறப்பு. இதை நீங்க செய்யும் போது செய்து பண்ணுவோம். இப்ப நாங்க கொஞ்சம் வழி விட்டு இடது கை பெருவிரல் வலது கையால பத்தி போச்சு. நல்ல வடிவா எவ்வளவு உங்களால திரும்ப முடியுமோ அவ்வளவு திரும்ப. மூச்சில கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் போகும்போது மூச்சை விடுங்க, மற்ற பக்கம் போகும்போது மூச்சு. ஆறுதலா அமைதியா. சரிதான். அப்படியே உள்ளங்கையை கொண்டு வந்து முழங்கால கொண்டு வச்சு கொஞ்சம் கால் அகலமா வச்சுட்டு பார்வையை நேர வச்சு கால் பொரிய வச்சு வட்டம் செய்யறது. வெட்டு பொரியல் செய்துட்டு 1 2 3 4 பெரிய வட்டம் 5 6 7 8. இனி மற்ற பக்கம் ஒரு 8 1 2 3 4 5 6 7 8. அது பெரிய வட்டமா போட்டாச்சு. இனி ஒரு 8 3 எண்ணிக்கைக்கு முன்பக்கமாக பின்பு பின்பக்கமாக மூச்சில அப்படி இருக்கா அசைந்து விடுங்க. இனி போடாங்க 2 3 4 5 6 7 8. சிறப்பு. மற்ற பக்கம் 1 2 3 4 5 6 7 8. சிறப்பு. மெதுவாக விட்டுட்டு நீங்க இப்ப பாதத்துக்கு
முதல்ல விரல்ல நிக்கிறோம், குதியில நிக்கிறோம், விரல் குதி விரல் நல்லா உண்ணி எழும்பி அல்லது பிடிச்சு கொண்டு செய்யணும். இப்ப ஒரு கால் விரல், ஒரு கால் நிலம், இனி மற்ற கால் விரல், மற்ற கால் நிலம். அப்ப மாறி வரும். இப்படி ஒருக்கா செய்ய போறோம். அதுல நீங்க பிடிச்சு கொண்டு செய்யலாம். விரலும் அப்படி எல்லாத்திலையும் வைக்கலாம். ஏன் இருந்த இடத்துல இருந்து கூட செய்யலாம். இது செய்வீங்க. நன்றி. இனி அப்படியே உண்ணி எழுப்பி இந்த விரல்ல நடக்கும். நல்லா கையை உதறி கொள்ளுவோம். மூச்சை நல்லா எடுத்து விடுவோம். இப்ப குதி நல்லா விரல மண்ணு குயர்த்தி குதிய குதியில தான் எங்க உடலின் பாரம் இருக்கு. இப்ப அப்படியே பக்கமாட்டுக்கு அந்த நேரம் நீங்க அழகா கைய உதறலாம் அல்லது திறந்து பிரிச்சு மூடலாம். திறந்து மூடி இப்ப உள்ளுக்குள்ள சவட்டி உள்காலுக்குள்ள நல்ல வடிவம் நேத்துவா ரெண்டபடியே செய்யறா கூட வரும். எடுத்தெடுத்து வைக்கணும். மறுபடியும் விரல் குதி விரல் குதி விரல் குதி. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இப்ப நாங்க முன்னுக்கு முழங்கால தூக்கி பிடிக்க போறோம். உதவி எடுத்துக்கொள்ளும் வக்னி ஏந்தி சரி பிடிச்சு கொண்டு இந்த காலை சுத்தம். ஒரு வலது பக்கமா ஒரு சுற்று நிமிர்ந்தும் நிக்க வேணும். அல்ல காலை ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு முழங்கால இப்படி செய்யலாம். இப்ப மற்ற கால் மெதுவா காலை சுத்தம். இப்ப இந்த கையை கொண்டு வந்து கீழே அடி வயிற்று பகுதி அழுத்த கடல் கோணம் மூச்சுட அவர்களை கோணம். இப்ப நாங்க செய்ய போறோம்னா இந்த பயிற்சி செய்யல ஒரு துள்ளுறம் மேல துள்ளுறம் துள்ளுறம் மேல துள்ளுறம் மேல துள்ளுறம் அந்த பயிற்சி அது விழாதாக்க நீங்க மயக்க பண்ணி கீழே அடிக்கிறது கீழே கொண்டு வர மேல கொண்டு போறது கீழே கொண்டு வர இது வரக்கூடியாக்க சட்ட இது செய்ய செய்ய இந்த பயிற்சி வரும். வாழ்த்துக்கள் பதினேழு பேச நிறைவாக இந்த பயிற்சியோட கை முன்னுக்கு நல்லா 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 சிறப்பு. இப்போ சரியா நீங்க பார்த்து கொண்டு நினைக்கிறேன். கையடிக்க போறோம். 10 எண்ணிக்கைக்கு 10 மெதுவா 1 2 3 4 5 6 7 8 9 10. உங்களோட தொடர்ற வேகம் கூடி குறையுது. ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன இடைவெளி எடுத்து இன்னொரு 10 மீண்டும் மீண்டும் செய்யலாம். இன்றைய பயிற்சி இது போதும். அதுக்கே சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லாரும். நன்றி. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி வீரபத்ராசனம். வீரபத்ராசனத்துல முதலாவது நிலை உங்களுக்கு தெரியும். கால்களை அகலமா வைக்கிறோம். கைய விரிக்கிறோம். வலது கால வலது கை பக்கம் திருப்புறோம். அப்படியே சரிஞ்சு சரிஞ்சு பக்கமாட்டுக்கு நீராக சரிஞ்சு இவ்வளவுதான். பார்வைய வலது கை பக்கம் வைக்கிறோம். இது வீரபத்ராசனத்துல முதலாவது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல வாரம் காலையும் பார்வையும் நேர வைக்கிறோம். அதை நிறைவு செய்யலாம். இப்ப மெத்த பக்கம் செய்யறது சொன்னது மாற்றாசனம். அது ஜம்படியும் செய்யலாம். அது கால்களை அகலமா வச்சுக்கொண்டு நேர கையில அப்படின்னு நின்றுட்டு
இடது காலையும் எங்களோட பார்வையும் இடது பக்கம் திருப்பிட்டு அப்படியே கீழே கொஞ்சம் வந்தா சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மேல நிமிர்ந்து வந்துட்டு பார்வையும் பாதத்தையும் மேல கொண்டு வந்துட்டு நிறைவு செய்யும். இது வீரபத்ராசனம் முதலாவது நிலை. இரண்டாவது நிலை செய்யப்படும். அகலமா வச்சிருக்கோம். நேர பாருங்க, கைகளை நல்ல வலிவா முன்னுக்கு நீட்டுவோம். இரண்டாவது வலது காலையும் முகத்தையும் கைக்கு வலது கை பக்கம் திருப்புவோம். அப்படியே கீழே முதலாவது நோக்கி வாங்க. அப்படியே திரும்ப. இவ்வளவு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே திரும்புறது. ரெண்டாவது நிலைக்கு வந்துட்டு நிமித்திட்டு காலை நிமித்திட்டு பாதத்தையும் முகத்தையும் நேரம் கொண்டு வந்துட்டு துள்ளி நரசு விலகி இருக்கும். இரண்டாவது மாற்றாசனம், இரண்டாவது நிலை. நேர நிற்கலாம். நல்லபடியா மூச்செடுத்து விடுமோ ஆறுதலா. அப்படியே இடது கால வலது கை பக்கமும் பார்வையும் அமர்ந்திருக்கிறோம். அப்படியே கீழே சரீரம் அப்படியே திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே திரும்பின மாதிரி திரும்பிட்டு பார்வையும் பாதத்தையும் சேர்த்து முதல் காலை மடக்கி நேர வச்சு நேராக்கி கால பாதத்தை எவ்வளவுக்கு நாங்க வளைஞ்சு போறோமோ அதை காலை நிமித்தாங்க. சரி, மூன்றாவது நிலை செய்ய போறோம். யாருக்கு விருப்பமா இருக்கு மூன்றாவது நிலை? எப்படி வேணும் நினைக்கிறீங்க? எல்லோருக்கும். சரி, எல்லாருக்கும். சரி, மூன்றாவது நிலை ரெடி. சொல்லுங்க. நேர பாருங்க. புதிய ஆசனம். வலது காலை திருப்புங்க. அங்க வலது கை பக்கம் பார்வையும் மேல வைங்க. அப்படியே சரிஞ்சு போயிட்டு அப்படியே இங்க இரண்டாவது நிலைக்கு வாங்க. இரண்டாவது நிலை வீரபத்ராசனம். இது அப்படியே ஒன்றோடு ஒன்று கைய சேர்த்து காதோறும் இழுத்து பிடிக்கலாம். அவ்வளவுதான். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைவு செய்யறது. கைகளை இரண்டாவது நிலைக்கு கொண்டு வர்றது. அப்படியே உடலை திருப்புறது. முழங்கால நிமித்துறது. பாதத்தையும் பார்வையை நேரம் கொண்டு வர்றது. நிறைவு செய்யும். சரி, மற்ற பக்கம் செய்ய போறோம். கால்களை அகலமா விரிச்சு வச்சிருங்கோ. நேர பாருங்க. கைகளை பக்கவாட்டுக்கு நீட்டுங்கோ. இடது காலையும் முகத்தையும் அங்க திருப்புங்கோ. இடது பக்கம் அப்படியே கொஞ்சம் சரிஞ்சு போங்கோ. இரண்டாவது நிலைக்கு அப்படியே திரும்புங்கோ. அப்படியே ஒன்றோடு ஒன்று கைகளை சேர்த்து காதோறும் இழுத்து பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிறைவு செய்கிறது. அப்படியே கைகளை கீழே கொள்றது. அப்படியே திரும்புறது. முழங்கால நிமித்துறது. பாதத்தை நேர கொண்டு வர்றது. நிறைவு செய்ய. இது உக்கட்டாசன மாதிரி தானே, மேல கைய கும்பிடுறது. சரிஞ்சு வந்தாங்க, சைட்டுக்கு வந்தாங்க. அப்படியே இல்ல உக்கட்டாசனம் அப்படியே வந்துட்டு மேல அப்படி கும்பிடுறது தானே. நிலை 3. அப்ப நாங்க திரிகோணாசனத்துல 3, உட்கட்டாசனத்துல 3, வீரபத்ராசனத்துல 3. அதுலயே எங்களுக்கு 9 ஆசனங்கள் வந்துட்டு. நீங்க 10 எண்ணிக்கைக்கு நிக்க முடியாட்டி 5 எண்ணிக்கையா குறைச்சு அப்படியும் செய்யலாம். சரி, நிறைவாக நாங்க இன்னொரு ஆசனத்தோட மூச்சு பயிற்சி கண் பயிற்சிக்குள்ள போகலாம். நின்ற தனுராசனம். வலது கால இடத்துல வையுமோ, உதவி எடுத்துக் கொள்ளுமோ, பிடிச்சு கொள்ளுமோ. இடது கால இடது கையில பிடிக்குமோ.
பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். கையை மேல ஊட்ட தேவையில்லை. மேல இவ்வளவு கைகளை நீர போட்டு நடு விரலை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நிமிந்து நேர வந்துட்டு உதவி எடுத்துக்கொள்ளவோ விழுந்து போடக்கூடாது. மெதுவா இந்த கால்களை வலது கால் கீழே இருந்தது. இடது கால் இடத்துல இருக்க போது வலது கை வலது கால் விரலை பிடிக்க உதவி எடுத்துக்கொண்டு செய்யலாம் அல்லது ஒரு சிவரோட சாஞ்சு செய்யலாம். பிடிச்சு கொண்டு செய்யணும். இதுல நீற்றம் கைகளை நிமிர்ந்து நிக்கிறோம். இவ்வளவு பிடிச்சிட்டு வளம் செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா இந்த காலை கொண்டு வந்து விட்டு கைகளையும் விட்டு நிவர்த்தி செய்யலாம். இந்த ஆசனத்துல பெயர் என்ன? ஆசனத்தின் பெயர் என்ன? நின்ற தனுராசனம். திரிகோணாசனத்தின் 3வது நிலையை செய்யணும். யாருக்கு நினைவு இருக்கட்டு பாருங்க. எது வெறும் கை அப்படியே நடுவுல வைக்கிறது. அப்ப முதலாவது ஆசனம் எது? முதலாவது நிலை கைகளை வச்சு அந்த காலிலே வைக்கிறது. இரண்டாவது மாட்டி crossword. மாறுகால் மாறு. 3வது வலது கையை கொண்டு வந்து நடுவில வச்சுட்டு நல்ல வடிவம் மேலமா. உங்களுக்கு நடுவில் கை உள்ளத்துல வைக்க முடியாது. ஓரளவு குனிஞ்சு கொள்ளுவோம். முடிஞ்சளவு அதை கூட நீங்க துள்ளி ஒரு சில துள்ளலோட செய்யலாம். அல்ல வடிவா காலை நல்ல அகலமா வச்சுட்டு நிமிந்து உள்ளுக்கல்லால கூடாம முன்னோக்கி போய் கீழே கைய வைக்கணும். விரலை கூட நீங்க தொட்டு கொள்ளலாம். அது உங்க வசதிப்படி மேல கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா எழும்பி இந்த கால்களை சேர்த்து கொள்ளலாம். அல்லது துள்ளி நீங்க சேர்த்து மற்ற பக்கம் செய்ய போறோம். கால்களை வச்சுட்டோம். முதல்ல வலது கை வச்சுனாங்க. இடது கை விரலோட முட்டிக்கொள்ளுமோ அல்லது கொஞ்சம் குனிஞ்சபடி செய்து கொள்ளுமோ அவ்வளவு போதும். நல்லா விரிச்சுட்டு கைகளை விட்டு கொண்டு வந்து கையை வச்சுட்டு மேல பார்வையில போறோம். மேல நிக்கிற கை 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா வந்து கைகளை மீண்டும் 2 பக்கவாட்டுக்கு வந்துட்டு தான் திரும்பி முடிக்கணும். கால்களை சேர்த்து நீங்க சொல்ல போறோம். இப்ப நாங்க கண் பயிற்சி போறோம்.